ரேட் இருக்கும்போது நண்டு வளம் வெடிட்டு இப்போ கல் போகிற இருக்குண்ணா அவன் யார் நிக்சனாக தான் போகிறாங்க 2 பேர் தான் போகிறாங்களோ தான் போகிறாங்க. நண்டு இந்த அளவுக்கு அடிச்சிருக்கானே கடுமையா தனியாக தொங்கிட்டு ஒரு நாளைக்கு பழசா போன உடனே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. புது வலையை கொண்டு போய் விட்டுட்டு வாங்கின பார்த்தேன் 5 நண்டு வருது 10 பீத்தல் கிடக்கலாக்கா. இல்லை அது என்ன காரணம்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுண்ணா. ஆமாம் இந்த ஓங்கிட்டு தான் திங்கிதா இந்த நண்டை நெதத்துக்கு தான் அப்படி கப்பி கப்பி எடுத்தது மாதிரியே நண்டு தின்னுட்டு தான் போகுது போல். இதே இந்த பண்ணால் இப்போ தங்குசி வேலை எப்படி இருக்கு வேறு பாருண்ணே. பாருன்னெல்லாம் முன்ன நிறையா வருமாலாம் கிடையாதுண்ணே. இப்போ எங்கே வருது கடல் அடித்தா கொஞ்சம் கூடுதலாக வரும்ண்ணே. பாருண்ணே இப்போ கடல் அடிக்கிறேண்ணே. கடல் அடித்தா நண்டு கூட அது கச்சா நேரத்தில் வரும் அண்ணா. அடுத்த மாதம் வரும்ண்ணே. பிப்ரவரியில் நண்டு ஏறிடுண்ணே. இப்போ நண்டு எத்தனை 2 மாதம் பிறந்தது தான் நமக்கு தொழில். அப்போ மீன் போயிடுறேன். இப்போ எத்தனை வரலங்க தான் போகுது. வயிற்றுூர் போகுதா இல்லையா? அந்த ஆற்றுக்குள்ள கடக்கு வடக்க அங்கிட்டுண்ணே. ஒரு 4 ரூபாய்க்கு பிடிச்சாங்க நண்டு. சரி யாருக்கு வச்சிருக்கா 4 ரூபாய்க்கு இருந்துச்சுன்னா 10 ரூபாய்க்கு தத்தனா 4 ரூபாய் 4 ரூபாய்க்கு அப்படியா? நங்கரத்தை போட்டு அங்கேயே போட்டுடுறதுண்ணே. ஆமாம் நங்கரத்தை போட்டுக்கிறதுண்ணே. ஒரு நாள் இப்படி கேனில் 2 பேரும் அங்கே வத்த பிடிக்கும். சரி இந்த அந்த முனையில் சரி இப்படி கூடி 2 பேரும் கையில் இப்படி பிடிச்சி 2 பேரும் தூக்கிட்டு வர சாப்பிடும் மீன். சரி சோசப்பு இதில் நிற்கிறான். சரி இந்த வட்டைக்கிட்ட சரி நின்று என்னண்ணே பாடு அப்படின்னு கேட்குறாப்புல. சரி ஒரு 2 கிலோ இருக்குங்கய்யா. சரி அண்ணன் என்ன உனக்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன 2 கிலோ இருக்குங்கடா. சரி கேட்குற டைமில் அப்படி தான் சொன்னார். சரி கச்சானை வந்து மறு கரவாடை வருது. அப்போ இருக்கிறப்பல போன வருஷம் வச்சு ஒரு 1.5 லட்ச ரூபா கிடச்சி காத்துல. ஆனால் பிரச்சனை இல்லை. அந்த கொஞ்சம் ஓரளவுண்ணே ஏதோ நம்ம பரவாயில்லண்ணே. அந்த மாதிரி இருக்குது தொழில். இப்போ ஒரு பக்கம் நம்ம பிடிக்கிறது வாங்குறது கொஞ்சம் நல்லா தெரியல. நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஐஸ் பட்டி மேலேயும் ஆளு கீழே கிடப்பாங்க. உருந்து. ஆமாம் அதுக்கு எவ்வளோ மாற்றங்கள் வந்துட்டலானே. மாற்றங்கள் வந்தது ஒரு பக்கம். எந்த காற்றா இருந்தாலும் கல் போகிறோம்ல. இப்போ முன்ன யோசிப்போம். இப்போ அந்த விஷயம் இல்லை. கஷ்டம் இல்லாமல் தொழில் பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு வந்துட்டல. எல்லா இடத்துலையுமே அப்படி ஆயிட்டாங்க. எல்லா இடமும் பாமங்கம்மா எல்லாமே அப்படி ஆர்பர் எல்லாமே ஆர்பர் கட்டிட்டாங்கல்ல. ஆற்ற ரொம்ப அகலமாக போட்டிருக்காங்களே. எங்கே பாமல்ல அகலமாக தான் போட்டிருக்காங்க. அணைவு இருக்கா முன்ன மாதிரி ரொம்ப அணைவாக தெரியலையே. அணைவுக்கு ஆத்வா கொஞ்சம் வீதியாக இருக்குது. கல்லும் உயரம் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி உயரமாக இல்லை. பணியாக இருக்குது. நன்றி.